இப்போ வந்து வடை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். நான் சுண்டலில் வடை செய்ய போகிறேன். அதாவது இது பட்டாணி, இது வெள்ளை கொண்டக்கடலை, இது கருப்பு கொண்டக்கடலை, மூணும் சம அளவு எடுத்துக்கணும். மூணும் சம அளவு எடுத்து நல்லா ஊற வச்சிடணும். நல்லா 3 மணி நேரமாவது ஊறினா தான் இது உள்ளாரெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் நான். இது இந்த 3 சுண்டல் இதெல்லாம் நல்லா தண்ணி விடாமல் லைட்டாக தண்ணி தெளித்து வடை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், சோம்பு அரைச்ச மாவில் அது போட்டு நல்லா பிசைஞ்சு வடை செய்யணும். இது சுண்டல் வடை. இந்த வடைக்கு பேர் சுண்டலில் எப்படி வடை செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் இப்போ இதுவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வடை செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிடணும். 3 சுண்டலும் அரைச்சா நார்மல் வடை மாவு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். தோலோடு அரைச்சா ரொம்ப நல்லது. தோலோடு அரைச்சிருக்கு பாருங்கள். இதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். இந்த புதினா, வெங்காயம், இந்த சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு வடைக்கு ரெடி பண்ணணும். வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இதில் வடை தட்டி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாம் போட்டு பிசைஞ்சாச்சு. இதை நம்ம வடை அப்படியே ஒரே கையிலே தட்டி போட்டுக்கலாம். நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அழுத்தி உருண்டை பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த பாருங்கள், லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டாலே வடை சூப்பராக வந்துடும். இது பாருங்கள், எண்ணெய் காயுது, வடை போட்டாச்சு. இந்த மாதிரி ஒன்று போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஒன்று தட்டி போட்டாச்சு. இதில் முதல் போட்டது வெந்துருச்சு. இதே மாதிரி கலர் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா மசால் வடை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 சுண்டல் போட்டு செஞ்ச வடை இது. ரொம்ப அது சுண்டல் எல்லாம் தோலோடு அரைச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்ல சத்துள்ளதாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு வடை. இந்த மாதிரி ஆனால் கூட போதும். இந்த கலர் சுண்டல் போட்ட வடை ரெடி. வடை பாருங்கள், நல்லா அழகாக கலராக கோல்டு கலரில் இருக்குது. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சுண்டலில் வடை ரெடி.